யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழனின் குரல் திருவாரூர் கீதா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு நகைச்சுவை கதையை கேட்டுட்டு நாம் கதைக்கலாம் வாங்க. ஒரு ரிசப்ஷன் நடக்குது. அந்த ரிசப்ஷன் யாருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய காட்டில் உள்ள ஒரு பெரிய புலி கல்யாணம் பண்ணிகிட்ருக்கு. அதனுடைய ரிசப்ஷன் நடக்குது. நிறைய விருந்தாடிங்க வராங்க. அதாவது முயல்குட்டியிலேருந்து பெரிய பெரிய காட்டு எருமையிலேருந்து எல்லாரும் வராங்க. எல்லாரும் போய் அந்த புலிக்கிட்ட நிற்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் ஒரே ஒரு பூனை என்ன பண்ணுது, போய் போஸெல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்குது, கையை குலுக்குது. இந்த புலிக்கு ஒரே கோபமாக தாங்கலை. என்ன ஒரு சாதாரண பூனை, இது நம்ம கூட கை கொடுக்குறதான்னு கோவப்படுது. அப்படியே போய் சீருது. அப்போ அந்த பூனை சொல்லுதான் அந்த புலியோட காதில் போய், இங்கே பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் புலியாக தான் இருந்தேன் அப்படின்னு ஓடி போயிடுவான். இது ஒரு நகைச்சுவை கதை. அதாவது திருமணமானவனை எவ்வளோ பெரிய புலியாக இருந்தாலும் பூனையாக மாறணுங்கிறதுக்காக கதை. ஆனால் உண்மையில் நாம் நிறைய விஷயங்களில் மாறிடுறோம். அதாவது பெண்கள் திருமணத்துக்கு முன்பு இருக்கிற வாழ்க்கையும் கணவன் வீட்டில் போயிருக்கிற வாழ்க்கையும் வேறு வேறையாக இருக்குது. இல்லை ஆண்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கையும் திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையும் நிறைய மாறுதல்களை சந்திக்கிறாங்க. நிறைய நேரங்களில் கனவுகளையெல்லாம் நிஜம்னு நினச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறதும், பல நேரங்களில் நிஜங்களை உண்மையை கனவுன்னு நினச்சும் மறப்பது தான் நம்ம வாழ்க்கையாக இருக்குது. எப்போவுமே சரி, நாம் யார் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப வருஷங்கள் ஆகுது. எப்போவுமே சொல்லுவேன், நான் இன்றைக்கி தான் ஏமாந்து போனேன், இல்லை என்னை இந்த மாதிரி ஒரு நண்பர் நினச்சிட்டு இருந்தேன், அவர் நண்பராக இல்லை. இந்த மாதிரி இதை ஒரு 18 வயசில் தான் சொல்லணும்னு இல்லை, 28 வயசில் தான் சொல்லணும்னு இல்லை, 78 வயசுலேயும் இதே தான். நாம் யாருன்னு எல்லாரும் நம்மளை என்ன பற்றி நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற நினைவுகளே நம்மளை என்ன ஆகுதுன்னா, நிறைய நாட்களில் நம்மளுடைய ஐடென்டிட்டியை காமிக்க முடியாமல் இருந்துருது. உன்னோட கனவு பெருசாக இருக்கும்போது அந்த கனவை நனவாக்கணும்னா உன்னுடைய உழைப்பும் பெருசாக இருக்கணும். அதாவது நீ மாறலாம், ஆனால் அந்த மாற்றம் எப்படி இருக்கணும்னா உன்னுடைய வளர்ச்சியாக இருக்கணுமே தவிர உன்னுடைய தளர்ச்சியாக இருக்கக்கூடாது. நீ முன்னாடி இருந்த நிலைமையை விட இப்போ உள்ள நிலைமை எப்படி இருக்கணும், உயர்வாக இருக்கணும், தாழ்ந்து போய் இருக்கக்கூடாது.